நீங்கள் ஸ்கின் கேர் யூஸ் பண்ணியுமே உங்கள் ஸ்கின் பிரைட்டண்டாக இல்லையா, உங்கள் ஸ்கின் டார்க்காக இருக்கிற மாதிரி டல்லாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அப்போது உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னென்னா, உங்களுக்கு டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் இல்லை கட் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ரெக்டிஃபை பண்ணுங்கள். அதுக்காக டாக்டரை போய் பார்த்து அதை சால்வ் பண்ணுங்கள். இதனால கூட உங்கள் ஸ்கின் டல் ஆகும். செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா உங்களுடைய ஸ்கின் டல் ஆகிறத நீங்கள் விசிபிளாக பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் 8 மணி நேர தூக்கத்தை எந்த விஷயத்துக்காகவும் விட்டே கொடுத்துறாதீங்க. 8 மணி நேர தூக்கம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. இன்னொரு வேலிடான பாயிண்ட், ஹாட் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணுறது மூலயமா உங்களுடைய ஸ்கின் டல்லாகவும் டார்க் ஆகுறதும் நீங்கள் விசிபிளாகவே பார்க்கலாம். பிகாஸ் அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராவான மினரல்ஸ்னால. ஸோ அதை அவாய்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட், ஃபோன் லைட். அதிகபட்சமாக நீங்கள் ஃபோன் பார்க்குறது மூலயமா, உங்கள் ஃபோனை ஃபேஸ் கிட்ட வச்சு பார்க்குறது மூலயமா உங்கள் ஃபோன்லேருந்து வரக்கூடிய லைட்ஸ் கூட உங்கள் ஸ்கின்னை டேமேஜ் பண்ணும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பாயிண்ட், ப்ராடக்ட் ஹாப்பிங் என்னென்னா, புதுசாக என்னென்ன ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வந்திருக்கோ அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணியே ஆகணும்னு யூஸ் பண்ணுறதுங்க. அப்படி யூஸ் பண்ணாமல் உங்கள் ஸ்கின் டைப்புக்கு எது செட் ஆகுதோ அது மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். நிறைய லேயரிங்கும் பண்ணாதீங்க. லேயர் பண்ணுறது மூலயமாவும் உங்கள் ஸ்கின் டல் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது.